ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்னோடய ரொட்டீன் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். முந்தின நாள் பார்த்தீங்கன்னா காலையிலே நம்ம ரேஷ்மா சொல்லிட்டா எனக்கு பாஸ்தா செஞ்சு கொடுங்கம்மான்னா, ஏன்னா குக்கர் பாஸ்தா செய்கிறது ரொம்ப சுலபமாக இருக்குது இல்லைங்க, அதனால் பாஸ்தா செய்யுங்கம்மா அப்படின்னா, அதனால் சரி எல்லாமே இருந்தனால சரி பாஸ்தா ரெடி பண்ணிவிடுவோம். இல்லைனா சீஸ் இருந்தது இல்லைனா வாங்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கணும். அதனால் எல்லாம் இருக்குல்ல, செஞ்சு தாங்களம்மா அப்படின்னா, அதனால் இந்த குக்கரில் செய்கிறது ரொம்ப சுலபமாக போயிடுச்சா, சரி இந்த தடவை பாஸ்தா செய்யும்போது முட்டை சேர்த்துட்டு செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு செஞ்சேங்க. முட்டை சேர்த்தோடனே நல்லா இருந்தது. அது இல்லாமல் பன்னீர் வேறு பாதி இருந்ததா, அதனால் சரி இதெல்லாம் வச்சு குக்கர் பாஸ்தா ரெடி பண்ணேன். நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன், ரெசிப்பியாக ஷேர் பண்ணியிருக்கேன். செஞ்சது இல்லைன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நீங்கள் வீட்டில் வாங்கிக்கிங்க, கோதுமையில் பாஸ்தா வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா மைதா சில பேர் சாப்பிட மாட்டாங்க, அப்படின்னா உங்களுக்கு கோதுமையிலையும் இருக்குது. வீட் பாஸ்தான்னு சொல்லி கேட்டிங்கனாலே தருவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒன் டைம் குக்கரில் செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. ஆனால் ப்ராப்பராக செஞ்சு கொடுங்க, அப்போ தான் அதோட டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம ரேஷ்மாவும் சரி, எங்கள் பாவா சாப்பிட மாட்டேன்னு அவரே பார்த்தீங்கன்னா அவ்வளோ விருப்பமாக சாப்பிடுவார். அதனால் சரி நான் செஞ்சது உங்ககிட்ட சரி நல்லா இருக்குதுன்றதை சொன்னால் தானே சாப்பிடுவாங்க சமைச்சு. அதனால தான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஏன்னா எங்கள் பாபா பார்த்தீங்கன்னா இந்த மைதாவில் சாப்பிட்றது ரொம்ப விருப்பமாக சாப்பிட மாட்டார். அது மாதிரி தம்முன்னு ஆகிடும். நீங்கள் பாஸ்தா சாப்பிட்டிங்கன்னா தம்முன்னே ஆகவே ஆகாதுங்க. ஏன்னா அதில் நமக்கு மைதா சேர்க்கல, நம்ம வீட்டில் தானே ட்ரை பண்ணுறோம். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சைடு மதியானத்துக்கு நெத்திலி கருவாடு தான் ஊற வச்சுட்டு அதை ஆஞ்சி எடுக்கிறது தாங்க பெரிய வேலையே. அதை க்ளீன் பண்ணி எடுக்கிறது தான் பெரிய வேலையாகவே இருந்தது. அதனால் முன்னாடியே ஊற போட்டுட்டேன். பாஸ்தாவும் ஒரே விசிலில் ரெடி ஆகிடுச்சு. டக்குன்னு காலையில் டிஃபன் ரெடி பண்ணணும், ஆனால் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பாஸ்தாவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் போல் எல்லாருக்கும் சத்து மாவு கஞ்சி தாங்க கொடுத்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.